எல்லோருக்கும் வணக்கம். ஃப்ராங்க் ஸ்பீக்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னும் 2 நாள் தான் இருக்கு ரிசல்ட் வர்றதுக்கு. வெயிட் பண்ணுங்க. மே 4th 10-12 மணிக்குள்ள உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சோம். எல்லாரும் ஆர்வமா இருக்கிறீங்க. ஆட்சி மாறிடும், கண்டிப்பா மாறும் ஆட்சி அப்படின்னு ஒரு பக்கம் ஆட்சியெல்லாம் மாற்றெல்லாம் வராது அப்படின்னு இன்னொரு பக்கம் தொங்கு சட்டசபை உருவாகும். யாருக்குமே டெபாசிட் கிடைக்காம எல்லாம் அங்கங்கே நின்னுப்பாங்க. யாருன்னா இன்னொருத்தருக்கு ஆதரவு கொடுத்தா தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற இன்னொரு நிலைமை. எப்படியெல்லாம் இருக்க, விஜய் கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. திருச்செந்தூர் அங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஷிரடி அங்கும் போனாரு. இந்த கோயிலுக்கு போனதுலே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் எப்படி இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. என்னுடைய பார்வை என்னன்னா, ஏன் அவர் கோயிலுக்கு போறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பலன் தேவைப்படுது. அவரை சுத்தி கொடுக்கறவங்களுடைய பலனை விட அதிகமான பவர் அவருக்கு தேவைப்படுது. பலன் அதிகமான ஸ்ட்ரென்த் அவருக்கு தேவைப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் மாதிரி எதுவுமே நடக்க கூடாது, எந்த ஒரு உயிரும் பலியாக கூடாது அப்படின்ற எண்ணம் அவருக்கு. இப்போ விஜய் அவருடைய அலுவலகத்துல இருந்து இல்ல விஜயே ஒரு ட்வீட் போட்டு விஜயை சுத்தி இருக்கிற அந்த நிர்வாகிகள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சர்க்குலர் விடணும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு விஜய் ஒரு வார்த்தையை ஆழமா மக்கள் மனசுல பதிச்சிட்டார். இந்த எலெக்ஷன் 2 பேருக்கான போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இந்த வார்த்தை மக்கள் மனசுல ஆழமா அவர் பதிச்சுட்டு போனார். அதை வச்சுக்கிட்டு நாங்க தாண்டா வருவோம் அப்படின்னு வந்தீங்களன்னா சூப்பர், செம்மையான ஆட்சி 2 வருஷத்துல விஜய் சாதனை படிச்சிட்டாரு அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனா ஒருவேளை வராம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? யாரும் கொந்தளிக்காதீங்க, அமைதியா இருங்க, பேலன்ஸ்டா இருங்க. ரிசல்ட், அதுவும் இந்த எக்ஸிட் போல நம்பி எதுவும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா இந்த எக்ஸிட் போல் ஆல்ரெடி தோத்தது தான். சில பேர் சொல்றாங்க இந்த எக்ஸிட் போல் எல்லாம் அவங்கெல்லாம் களத்திலே ஆய்வு பண்ணல, அவங்களே எக்ஸிட் போல் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் இதெல்லாம் எக்ஸிட் போலே கிடையாது அப்படின்றாங்க. இது எல்லாம் நம்பி நீங்க எதுவும் செய்யாதீங்க. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. ரிசல்ட் எப்படி வேணாலும் வரலாம். எப்படி வந்தாலும் நீங்க அமைதியா இருக்கணும். யாரும் எந்த கல்லாட்டாவும் பண்ணக்கூடாது. உங்க வீட்டுல உங்களை நம்பி இருக்கிறாங்க, அவங்கள பாருங்க, முதல்ல அவங்கள பாருங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னு நீங்க ஒரு சர்க்குலர் விடணும்.